அன்பான உறவுகளே, சுஷின் தமிழ் விளாக்ஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி கீரையை வச்சு ஒரு பொரியல், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரியா? ஃபஸ்ட்டு அதை கீரை நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஏதாவது நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் அதில் மிக்சியில் கொஞ்சோண்டு ஜீரகம், வெள்ளைப்பூடு, அரை ஸ்பூனு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பொடியாக நல்லா புழுன்னு 2 கிறுன்னு கறக்கி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து அது எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு 2 பட்டை மிளகா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்ச இருக்குல்ல வெங்காயம், அதையும் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ரொம்ப வதங்கிடக்கூடாது. எப்போதுமே கீரைக்கு வெங்காயம் ஓவராக வதங்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கீரையை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் முக்காப்பாகம், நம்மளுக்கு தெரியும்ல கீரை முக்காப்பாகம், இந்த பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வெந்த உடனே நான் அரைச்சி வச்சிருக்குல்ல அந்த மசாலா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் கொஞ்சம் கிண்டி அந்த பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் கிண்டி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் கீரை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை கீரை கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். வெறும் கீரையை வதக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் போட்ட மசாலாலாம் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கேரளா ஸ்டைலில் மீன் இல்லாத மீன் கறி தேங்காய் அரைச்சி வைப்பாங்க, சூப்பராக இருக்கும் இங்கே. அது கூட இந்த கீரை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பாய்.